ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம கூடயே வாழ்ந்துட்டு இருக்க எறும்பு பத்தின ஃபன்னி ஃபேக்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பா எறும்பு கிட்ட கடி வாங்கியிருப்போம். எறும்பு இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கான்னு நம்ம யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. அது வேற எங்கேயும் இல்ல, நம்ம அண்டார்டிகா தான். அண்டார்டிகா நார்மலாவே ரொம்ப குளிர்ந்த கண்டமா இருக்கனால அண்டார்டிகால எறும்பு வாழ முடியாதுன்னு சொல்றாங்க. எறும்பு மனிதர்களை விட ரொம்ப பலமானதுன்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, மனிதர்கள் அவங்களுக்குள்ள சண்டை போட ஸ்டார்ட் பண்ணா கொஞ்ச நாட்கள்லயே சாந்தமாயிருவாங்களாம். ஆனா எறும்பு அதுகளுக்குள்ள சண்டை போட தொடங்கினா மற்றொரு எறும்பு இறந்து போற வரைக்கும் அதுக்கு சண்டை போடுங்களாம். நம்ம உலகத்தோட முதல் விவசாயி எறும்பு தான் அப்படின்றத சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, மனிதர்கள் பயிரிட்டு விவசாயம் செய்யறதுக்கு முன்னாடியே எறும்புகள் பயிரிட்டதா கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியில. எறும்புகள் தனியா அதுகளுக்குன்னு காலனி அமைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு காலனில குறைஞ்சது 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட எறும்புகள் இருக்குமா. அது மட்டும் இல்லாம நிறைய பூச்சிகள் பிறந்து கொஞ்ச நாட்கள்லயே இல்ல கொஞ்ச நேரங்கள்லயே இறந்தும் போயிடும். ஆனா எறும்புகள் மட்டும் பல வருஷம் உயிர் வாழ்றதுக்கான திறமை எறும்பு கிட்ட இருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த ராணி எறும்புகள் 30 வருஷம் உயிர் வாழ்றதுக்கு தகுதியானதான். ஒரு காலனில இருக்க ராணி எறும்பு இறந்து போயிடுச்சுன்னா மத்த எறும்புகளும் கொஞ்ச நாட்கள்ல இறந்து போயிருமா. ஏசியால ஒரு ஸ்பெஷலான எறும்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த எறும்புக்கு நெசவாளர் எறும்புன்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த எறும்போட ஸ்பெஷல் என்னன்னா, அந்த எறும்பின் எடையை விட 100 மடங்கு அதிகம் உள்ள பொருட்களை தூக்கிட்டு போற அளவுக்கு அந்த எறும்புக்கு பலம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்திலேயே ரொம்ப ஆற்றலான பூச்சி எறும்புதான்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எறும்போட மூளைக்குள்ள 2,50,000 செல்கள் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம உலகத்துல பனாமான்னு ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுல ஒரு வகையான எறும்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த எறும்பு கடிச்சா புல்லட் தாக்குன மாதிரி இருக்குமா. அதனால அந்த எறும்புக்கு புல்லட் எறும்புகள்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.